ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராமத்து கிங்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுதாமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு தாத்தாவை வச்சுருக்கோம். தாத்தாவை வச்சு இந்த சின்ன பசங்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறானுங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பசங்க தெய்வம் வயசுல அவன் வயசுலலாம் இருக்காங்கல்ல, இந்த சின்ன சின்ன பசங்க வந்து போதைக்கு அடிமையாகிறானுங்க சின்ன வயசுலேயே. இதுக்கு என்ன அதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாம் அடிமை ஆயிடுறானுங்க. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சின்ன வயசுலேயே அடிமையாகிறானுங்களே, இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க தாத்தா? நீங்கள் இந்த சரக்கெல்லாம் அடிக்கிறானுங்களே, இந்த ஆன்ஸ் போடுறானுங்க, சரக்கு அடிக்கிறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போடக்கூடாது. ஐயோ ஊறப்பட்ட சட்டெல்லாம் வாங்குவாங்க அது போட்டா. ஆமாம், மெய்யா. இந்த அப்புறம் இந்த ஸ்கூல் படிக்காமல் பசங்கள்லாம் ஊரை சுற்றுறானுங்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சொல்லு. அது மாதிரி சுத்தக்கூடாது, நல்லா ஊக்கிட்டே படிக்கணும். அப்பதான் நம்ம படிச்சு மின்னுக்கு வர முடியும். ஊர் சுத்தினாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த பையன் அப்படிதான் தாத்தா சுத்து. ஐயோ அதெல்லாம் போகாது எப்பா, அதாவது சின்ன பிள்ளை எப்பா, நீ படிச்சுனாக்கா நீ தான் மின்னுக்கு வருவ. ஆமா, ஒரு வாத்தியார் வேலைக்கு போகலாம், அப்படிலாம் வேற வேலை ஏதாவது செய்யலாம். சரி தாத்தா. சரிங்க தாத்தா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எத்தனை பசங்க இருக்காங்க? 4 பசங்க இருக்காங்களா? சரி, எல்லாம் பேரம் பேத்திலாம் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்காங்க? அதான் வெளிதாசம், அவங்க ஊருங்களில் இருக்கிறாங்க. இங்கே இருப்பாங்க. நீங்கள் எங்கே தாத்தா பிறந்தீங்க? நான் இதே ஊரில் தான் பிறந்தோம். செஞ்சியில் தான் பிறந்தீங்களா? சரி, விவசாயம் பண்ணீங்களா? அது பயிர் வேலை, அது ஒரு பயிர். அது ஒரு ஆள் வேறாங்க, நாற்று விட்டு வச்சுக்கிது. நாற்று விட்டுருக்கீங்களா? நட்டுருக்கீங்களா? நாற்று விட்டு வச்சுக்கிது வேற. பம்பு செட்டோட தேவையில பம்பு செட்டு எங்க அங்கே தான் இருக்குதா? அதனால தான் இந்த கோவிலாண்டே இருக்கீங்களா? இப்படியே விவசாயம் என்ன மாடு இப்படியே பாட்டு நிற்குது, இப்படியே வாடுவேன் போவேன். சரி சரி தாத்தா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது தாத்தா? எனக்கா 75 வயசு ஆகுது. 75. உங்கள் காலத்துலலாம் விவசாயம் பண்ணும்போது எப்படி மோட்டில் தானே இறச்சிங்க? ஆமாம், மோட் கட்டி தோலாம் காவலா அப்படிலாம் யாரிப்போம். இப்போ நாங்கள்லாம் இப்போ என்னையே எடுத்துங்க, நானும் ஒரு விவசாயம் தான் பண்ணுறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மோட்டர் தான் இருக்குது, எங்களால் வந்து பாடுபட முடியல. ஆனால் அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த காலத்து ஆளுன்றதுனால வந்து பாடுபடுறீங்களே, இதில் என்ன அப்போ இருந்த சத்தான சாப்பாடு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, அப்போ இந்த சாப்பாடு இப்போ கிடையாது இல்லை. வயசாவா சாப்பாடு ரொம்ப சாப்பிட முடியல. இந்த மாதிரி இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட முடியல. சாப்பாடு முடியல. அந்த நாளில் சாப்பாடு கிடைக்கல, ஆனால் சாப்பிடணும்னு இருந்தது. இப்போ வந்து சாப்பாடு கிடைக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஆமாம் ஆமாம், அதை சொன்ன பாரு. அந்த நாள்ல எல்லாம் தொலாம் இறப்பீங்க, வண்டி கிடையாது ஓட்டுறதுக்கு. இல்லை காவலை இல்லை, கவலை ஓட்டணும், ஏரில் ஓட்டணும். ஆளுங்கள்லாம் கூலி கம்மி. அப்போல்லாம் 2 ரூபா 1 ரூபா. பொம்பளைங்களுக்கு நேரத்துக்கு, ஆம்பளைங்களுக்கு 3 ரூபா. 3 ரூபா தான் அண்டா கிண்ட வெட்டுற 3 ரூபா தான் சம்பளம். சரி சரி தாத்தா, அப்பத்தி லாபத்துக்கும் இப்பத்தி லாபத்துக்கும் என்னதாச்சும்? இப்போ வந்து 500 ரூபா வாங்குறாங்க நாற்று எடுக்கிறதுக்கு. நாற்று எடுக்க 500 ரூபா சாப்பாடு. அப்போல்லாம் 3 ரூபா. 3 ரூபா நாற்று எடுக்கிறது. 3 ரூபாய் எங்கே இருக்குது? 500 ரூபாய் எங்கே இருக்குது பாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க? உங்கள் வயசில் 75 வயசு ஆகுது. உங்களுக்கு கருத்து தெரியறதுக்கோ 5 வயசு வந்துருக்குமா? 5 வயசு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு 60 வருஷமா, ஒரு 60-55 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க? முன்னாடி சொல்கிறோம். சரி சரிங்க தாத்தா. இப்போ இந்த பஸ்ஸு காரெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது இல்லை? அப்போல்லாம் இல்லை, இந்த மாட்டு வண்டி தான் இருக்கும். ஒரு வண்டி மாட்டு வண்டி தான் இருக்கும். இப்போ வந்து இது பஸ்ஸு காரெல்லாம் உங்களுக்கு நல்லதா படுதா, இல்லை அப்போ இருந்த இதுவே நல்லதா இருந்ததா? பஸ்ஸுங்களா? இப்போ இவ்வளோ வண்டிங்க வந்துருச்சுல்ல, இப்போ நாங்களே வண்டி, பஸ்ஸு காரு பைக் வண்டி. ஆமாம், இப்போ தானே வந்தது. ஆமாம், அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஆக்சிடென்ட் கம்மி, இப்போ ஆக்சிடென்ட் ஜாஸ்தி. அதனாலே உயிர் ஜானம் பேத்து போச்சு இல்லை? அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுது. சரி சரி தாத்தா. சரி தாத்தா, அப்போ வந்து மகசூல் வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு எவ்வளோ எடுப்பீங்க?
50 சென்ட்டுக்கா 200 முச்சி எடுப்போம். 200 முச்சி எடுப்பீங்க. 50 சென்ட்டுக்கு 200 முடி நடுவீங்க. எத்தனை மூட்டை நெல் அரைப்பீங்க? அது 10 மூட்டை 18 மூட்டை ஆகும். 18 மூட்டை 50 சென்ட்டுக்கு. அப்பன்னா 50 சென்ட்டுக்கு 18 மூட்டைன்னா ஒரு ஏக்கருக்கு 36 மூட்டை வருது. 36 மூட்டை. எத்தனை மூட்டை வருது ஒரு ஏக்கராவுக்கு பாரு? 36 மூட்டை வருது. 36 ஆகுது. ஜாஸ்தி வரல இல்லை. 18 மூட்டைன்னா 50 சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 36 மூட்டை. அப்போ ஒரு மூட்டை எவ்வளோ போட்டாங்க ரேட்டு? அப்போலாம் 50 60 ரூபா போட்டாங்க. 3 ரூபா கூலி, மூட்டை 60 ரூபா. 60 ரூபா. இன்னைக்கு 500 ரூபா கூலி, மூட்டை எவ்வளோ? 2500 600. பொன்னி மட்டும்தான். மற்ற நெல்லாம் தலை கம்மியாக 1500. 1000 ரூபாய் 1200 ரூபாய் இவ்வளோ தான் போகுது இல்லையா? இதெல்லாம் என்ன லாபம் நமக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு லாபம் இல்லை. நம்ம வீட்டு காசு தான் வண்டிக்காரன் சாப்பிட்டு போகிறான். இந்த ட்ரக் வண்டி ஓட்டுறாங்களா அதை வச்சு தான் ஓட்டுறோம். வண்டி மாடெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் ஏர் ஓட்டுற மாடு இல்லை. இப்போ வண்டி வச்சு தான் ஓட்டுறோம். நீங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கீங்களா? சொந்தமாலாம் வண்டி இல்லை. வாரத்துக்கு பயிர் வைக்கிறோம். வாரத்துக்கு பயிர் வைக்கிறீங்களா? சரி சரி. பாதி அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு. பாதிக்கு பாதி. செலவுலாம் நம்மளுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரி சரி தாத்தா. உங்கள் பேர் என்ன தாத்தா? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி. சரிங்க தாத்தா. சரி தாத்தா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ பாட்டா பிடிச்சிங்களா இல்லையா? பிடிச்சா இல்லையாடா தம்பி? பிடிச்சிட்டான். பாப்பாத்த போய் பாப்பா என் போட்டா நான் இருக்குன்னு இல்லையான்னு பார்க்கணும். நீ இருக்க மாட்டேன், அவன் தான் இருப்பான். இருப்ப தாத்தா, இருப்பேன். கண்டிப்பா இருப்பேன். எப்போ 3 பேரும் பிடிக்கும்போது நீங்க நடுப்புற நான் நடுப்புற இருப்பேன். நான் சொல்றத சொல்லுங்க சரியா? லைக் பண்ணுங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். பாய் சொல்லுங்க. பாய்ங்க. அவ்வளவுதான். ராசாத்தி சொன்னேன். ஐபா பாவம் என்ன பிரபு? இவன் உலோகத்திலே பள்ளி குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் மிட்டாய்களை பறித்து தின்றவன்.